வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர் அன்னூர் கரியாம்பாளையத்தில் இருக்குங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இங்கே ஆயில் மிஷின், பேப்பர் பிளேட் மிஷின், அரிக்கா பிளேட் மிஷின், ஃபில்டர் மிஷின், பல்வரைசர் இந்த மாதிரி எல்லா மிஷினும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் டை பேப்பர் பிளேட் மிஷின். இது சென்னையில் ஒரு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக். இது ஹைட்ராலிக் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. ஹைட்ராலிக் ஆயில் தான், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டபுள் டை நாங்கள் போட்டிருக்கோம். டபுள் டையில் இதில் 12 இன்ச்சு டை, இதில் 10 இன்ச்சு டை. டபுள் டை மிஷின்னா இப்போ அட் அ டைமில் நம்ம டபுள் டையில் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. பேப்பரில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் பொறுத்து உங்களுக்கு 30 வைக்கலாம், 15 வைக்கலாம். அட் அ டைமில் 15 வைக்கலாம், 13 வைக்கலாம். ஜிஎஸ்எம் பொறுத்து ரன் பண்ணலாம். 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா 1500 பிளேட்டு நம்ம எடுக்கலாங்க. இதில் உங்களுக்கு சிங்கிள் டையும் இருக்குது. இதில் சிங்கிள் டை மிஷினும் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கட்ரும் இதிலே பண்ணிக்கலாம், கட்டிங் பண்ணிக்கலாம், ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டை மட்டும்தான் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும். மறுபடியும் இன்னொரு டை இப்போது 10 இன்ச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 12 இன்ச்சுக்கு மறுபடியும் இன்னொரு டை வைக்கும்போது அந்த டை கழட்டிட்டு நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணோங்க. அதனால் இதில் வந்து ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. இதில் சிங்கிள் டை மட்டும்தான் பண்ண முடியும். இது ஹைட்ராலிக் மூலமாக ரன் ஆகக்கூடியதான். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். லேடிஸ் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் டபுள் டையில் இப்போ நம்ம டபுள் டையில் நம்ம கட்டிங் வச்ச பேப்பர் இருக்குது, ஃபார்மிங் மட்டும் பண்ணினா போதும்னா ஃபார்மிங் மட்டும் பண்ணிக்கலாங்க. இல்லை கட்டர் யூஸ் பண்ணோன்னா ஒரு கட்டரை வச்சுட்டு இன்னொன்றில் டை மட்டும் வச்சு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம், ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. இது சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகக்கூடியதாக 2 HP மோட்டர், ஹேவல்ஸ் மோட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் ப்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஜிஎஸ்எம் பொறுத்து நம்ம பேப்பருக்கெல்லாம் ப்ரெஸ்ஸிங் கம்மியாக வச்சா போதும். ஹைட்ராலிக் மூலமாக ரன் ஆகிறதுனால ப்ரெஸ்ஸிங் கம்மியாக வச்சாவே போதும். ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுன்னா இதில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.